வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். எப்படா வருஷம் பிறக்கும்னு காத்திருந்த மாதிரி வெளியான 3 படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்க போறது மேட்டரே இல்லைங்க. அதுல ஒரு சில படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. சர்ச்சையை கிளப்புற அளவுக்கு அதுல அப்படி என்னதான் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. தளபதி 68 படத்தோட பேரு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு படக்குழு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டதை தொடர்ந்து செகண்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட நிலையில இந்த படத்தோட கதை ஹாலிவுட் படமான ஜெமினி மேன் படத்தோட தழுவலெல்லாம் இல்லை, அப்படியே ஆப்பட்டமான காப்பின்னும் பலவிதமான சர்ச்சைகளை கிளப்பி இருக்கு. அடுத்து நம்ம மலையாள நடிகர் மம்முட்டி சார் நடிச்ச பிரம்மயுகம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. மலையாள படத்தோட அப்டேட்ஸை எதுக்கு சொல்றேன்னா, இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழிகள்ல வெளியாக போறதால சொன்னேன். இந்த பிரம்மயுகம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருக்கிற நம்ம மம்முட்டி சாரோட கெட்டப் ரசிகர்களை ரொம்ப ஈர்த்திருக்காம். அடுத்து சர்ச்சைக்குரிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பத்தி பார்க்கலாம். நம்ம கயல் ஆனந்தி கதையின் நாயகியா நடிச்ச மங்கை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. ஒரு பெண்ணோட உடல் பாகங்களை போட்டோ எடுக்கிற மாதிரி வெளியாகி இருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும், ஒரு பெண்ணை இப்படி ஆபாசமா சித்தரிக்கிற மாதிரி போஸ்டரை வெளியிடலாமான்னு ஏதாவது சர்ச்சையை இந்த போஸ்டர் உண்டாக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இந்த போஸ்டரை உத்து கவனிச்சிங்கன்னா மேலே இருந்து கீழே 4வதா 5வதா எடுக்கிற போட்டோ பெண்ணை அசிங்கப்படுத்துறதா கொச்சைப்படுத்துறதா எனக்கு தோணினதால அப்படி சொன்னேங்க. இந்த போஸ்டரை பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.